குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைருலுனா 21ஆம் நூற்றாண்டின் சிறந்த உணவு அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இந்த உலகத்தில் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்டாக இந்த ஸ்பைருலுனா தான் இருக்கு. இதில் இருக்கிற 10 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஃபிளாக்ஸ் ஆயில், எனர்வா பிரேக்ஃபாஸ்ட் சீரியல், ஆலோவேரா பற்றின வீடியோஸ் போடப்பட்டிருக்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லப்படுற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. வெஸ்டிஸ் தமிழ் அப்படின்ற Facebook பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. மோட்டிவேஷனல் சேனலான ட்ரீம் பிக் தமிழுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு மிக்க நன்றி. அதுல தினமும் ஒரு வீடியோ நம்ம பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பைருலுனா 3.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது முதல்ல தாவர இனங்கள் ஆக்சிஜனை சுவாசிச்ச காலகட்டத்திலிருந்தே இருக்கு. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் சுற்றுப்புற சூழல்னால எந்த ஒரு மாசுனாலையும் கெடாம அதே மாதிரி இருக்கிற ஒரு பச்சை நீல கலர் சுருட்பாசி தான் ஸ்பைருலினா. ஸ்பைருலினாவை ஏஷியன்ட் ஆஸ்டெக் சாப்பிட்ட வரலாறு இருக்கு. நாசாக்கு போற விண்வெளி வீரர்கள் தன்னுடைய உணவா எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளாவும் இந்த ஸ்பைருலினா இருக்கு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஸ்பைருலினால இருக்கிற பெனிஃபிட்ஸை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பார்க்க ஆரம்பிங்க. முதல் பெனிஃபிட், இதுல எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கிற நியூட்ரியன்ட்ஸ். இதுல இல்லாத ஊட்டச்சத்துக்களே இல்ல அப்படின்ற சொல்ற அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கு. இது ஃப்ரெஷ் வாட்டர்லயும் வளரும், சால்ட் வாட்டர்லயும் வளரும். ஒரு டேபிள் ஸ்பூன் ட்ரை ஸ்பைருலினாவை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 4 கிராம் புரோட்டீன் இருக்கும், 11% விட்டமின் B1 இருக்கும், 15% B2, 4% B3, காப்பர் 21% இருக்கும். அயனை பொறுத்த வரைக்கும் 11% இதுல இருக்கு. மெக்னீசியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் எல்லாம் போதுமான அளவு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஒமேகா 3, ஒமேகா 6 வேற இருக்கு. இதை நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் நம்மளுக்கு கிடைச்சிரும். ரெண்டாவது பெனிஃபிட் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. ஆக்சிடேட்டிவ் டேமேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய செல்லையும் டிஎன்ஏவையும் பாதிக்கும் வல்லமையை கொண்டது. அப்படி அது பாதிப்பை ஏற்படுத்தும் போது குரோனிக் இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்றதுனால கேன்சர், டயபெட்டிஸ் போன்ற மிக கொடுமையான வியாதிகளை இது கொண்டு வந்துரும். இந்த ஸ்பைருலினால இருக்கிற அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜை தடுத்து செல்களை நல்லாவே பாதுகாக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பைகோசைனின் தான் இதுல இருக்கிற மிக முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஸ்பைருலினா ப்ளூ கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, அதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த பைகோசைனின் தான். இந்த பைகோசைனின் ஃப்ரீ ராடிக்கல்ஸை எதிர்த்து போராடுறது மட்டும் இல்லாம இன்ஃப்ளமேஷன் சிக்னலையும் தடுக்கிறதுனால ஒரு வைரம் பாய்ந்த உடம்பு மாதிரி நம்மள என்னைக்குமே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. மூன்றாவது பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இது பேட் எல்டிஎல்லையும் ட்ரைகிளிசரைடையும் குறைக்குது. இது டோட்டல் கொலஸ்ட்ரால், பேட் எல்டிஎல் மற்றும் ட்ரைகிளிசரைடை குறைக்குது. HDL அப்படின்ற நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா இருக்கு. ஃபோர்த் பெனிஃபிட், வெயிட் லாஸ். ஸ்பைருலினால எக்கச்சக்கமான நியூட்ரியன்ட்ஸ் இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன்ல 20 கலோரிஸ் மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பசியை அடக்கக்கூடிய அமினோ ஆசிடான ஃபினைல் அலனைன் இருக்கிறதுனால பசியை நல்லாவே சப்ரஸ் பண்ணி வெயிட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ண உதவுது. அஞ்சாவது பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற மிக அற்புதமான ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி தான். பல ஆராய்ச்சி முடிவுகள் ஸ்பைருலினாவுக்கு கேன்சரை எதிர்க்கிற சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதிர்க்கிறது மட்டும் கிடையாது, கேன்சர் செல்களை அழிக்கும் சக்தியும் இதுக்கு இருக்கு. குறிப்பா ஓரல் கேன்சரை இது சூப்பரா குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆறாவது பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இது பிளட் பிரஷரை நல்லாவே குறைக்குது. ஹை பிளட் பிரஷர் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், குரோனிக் கிட்னி டிசீஸ்னு பல வியாதிகளை அது தூண்டி விட்டுரும். 4.5 கிராம் ஸ்பிருலினாவை சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாலே இந்த பிபியை நல்லாவே குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடு ரத்த குழாய்களை நல்லா விரிவடைய செய்யறதுனால ரத்த நாளங்கள் நல்லாவே ஆரோக்கியமா இருக்கும். பிளட் ஈஸியா ஃப்ளோ ஆகி போயிடுறதுனால எந்த ஒரு அடைப்பும் ஏற்படாம ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும். ஏழாவது பெனிஃபிட், அலர்ஜிக் ரெனிட்டிஸ் உடைய சிம்டம்ஸ் இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. நம்மளுடைய நேசல் பாஸ்வேஜ்ல ஏற்படுற இன்ஃப்ளமேஷனை தான் அலர்ஜிக் ரெனிட்டிஸ்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல்ல இருக்கிற போலனா இருக்கட்டும், மிருகங்களுடைய முடி, தூசி போன்ற விஷயங்கள்னால தான் இந்த அலர்ஜி ட்ரிகர் ஆகுது. 127 பேருக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 2 கிராம் ஸ்பிருலினாவை கொடுத்து பார்த்ததுல நேசல் டிஸ்சார்ஜ், அதாவது மூக்கு ஒழுகுறது, தும்பல், அதே மாதிரி அரிப்பு போன்ற விஷயங்கள்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 8th பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இது அனீமியாக்கு ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. அதாவது ரத்த சோகை அப்படின்றது பெரும்பாலுமா பெண்
பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஆண் பெண் 2 பேருமே வயசாயிடுச்சுன்னா அவங்களும் வந்து நிறையவே பாதிக்கப்படுறாங்க. ரத்த சோகை அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளுடைய ரத்தத்துல ஹீமோகுளோபினுடைய அளவு குறைஞ்சு போறதுதான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். ஸ்பிருலினால பாத்தீங்கன்னா அயன் மற்றும் புரோட்டீன் கொட்டி கிடக்கிறதுனால நல்லாவே இந்த அனீமியால இருந்து ஈஸியா வெளிவந்துட முடியும். 9th பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இது நல்லா மசில் மாஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதே மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான உடற்கட்டு நம்மளுக்கு அமைய வந்து உதவி செய்யுது. அத்லீட்ஸ் உடற்பயிற்சி செய்யும் போது சாதாரணமானவங்களை விட அவங்களுக்கு அதிகமாவே ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் வந்து நடக்கும். மசில் ஃபெட்டிக் வந்து ஏற்படும். அதுல இருந்து காப்பாத்தி இந்த ஸ்பைருலினா நல்லா மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 10th பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இது சுகர் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். 25 பேருக்கு 2 கிராம் புரோட்டீனை ஒரு நாளைக்கு கொடுத்து 40 நாளுக்கு செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நன்மைகள் கொட்டி கிடக்கிற இந்த ஸ்பைருலினாவை தினமும் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்றத பாருங்க. அதுக்காக தான் வெஸ்டீஜ் இது ஒரு சப்ளிமெண்டல் ஃபார்மேட்டா வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. தினமும் எல்லோருமே வந்து இது எடுத்துக்கலாம். இதுக்கான பிரைஸ் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து எப்படியாப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதும் கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ வெல். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.